அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சோப்பு தான் தயாரிக்க போகிறோம். இந்த சோப்புக்கு தயாரான பொருட்கள் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வெயிட் மிஷின் கண்டிப்பாக இருக்கணும். வெயிட் மிஷின் இல்லைனா இந்த சோப்பை நம்மளால் தயாரிக்க முடியாது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடாவில் மட்டும்தான் இந்த சோப்பை தயாரிக்க முடியும். இது வந்து ரொம்ப ஹெவியான கெமிக்கல் ஆகும். அதனால் க்ளவுஸ் இல்லாமல் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. க்ளவுஸ் போட்டுட்டு மட்டும்தான் இந்த காஸ்டிக் சோடாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோ எண்ணெயில் இந்த சோப்பு தயாரிக்கப்படும். அதுக்கு தேவையான காஸ்டிக் சோடா நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான வாட்டர் 1 கிலோக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அதுக்கு தகுந்த வாட்டர் நம்ம அளந்து எடுத்துக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனி பவுலில் எடுத்து வச்சுட்டோம். எடுத்துகிட்டு அந்த தண்ணி கூட என்ன பண்ணணும்னா இந்த காஸ்டிக் சோடாவை நம்ம மிக்ஸ் பண்ணணும். காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இது நல்லா நெடியேறும். தண்ணியில் போட்ட உடனே என்ன பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புகையாக வரும். ரொம்ப சூடாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கேஸில் கொதிக்க வைக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும். கையில் படாமல் நம்ம கேர்ஃபுல்லாக செய்யணும். க்ளவுஸ் போட்டுக்கிட்டு செய்யுங்க. தண்ணியில் போட்டப்போ பாருங்கள் ஒரு மாதிரி தண்ணி புகையாக வர ஆரம்பிக்கும். அது பிளெண்டர் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம போட்டோடனே கட்டி கட்டியாக இருக்கும். அதை நல்லா நம்ம பிளெண்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த காஸ்டிக் சோடா நல்லா கரைஞ்சி தண்ணியும் காஸ்டிக் சோடா ஒன்றாக நம்ம நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்திங்கன்னா அது தண்ணி மாதிரி தெளிஞ்சு வரணும். அந்த வெள்ளையாக இருக்கக்கூடாது. நம்ம கலக்க அது தண்ணி மாதிரி தெளிஞ்சு நார்மல் தண்ணி மாதிரி வந்துடும். சரிங்களா? நெடி அதிகமாக வர்றதுனால நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மூக்கில் வாயில் அந்த மாதிரி போணுச்சுன்னா இருமல் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல திக்கான பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு அந்த காஸ்டிக் சோடா ஊற்றினோன்னா உருகிடும். நல்லா சில்வர் பவுல் எடுத்துகிட்டு அது காஸ்டிக் சோடாவில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு இருக்கும். அந்த டஸ்ட்டை எடுக்கிறதுக்காண்டி நம்ம வடிகட்டி செஞ்சால் சோப்பு சுத்தமாக இருக்கும். சரிங்களா? அதை வடிகட்டு அது மட்டும் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதை எடுத்தும் அப்படியே அந்த காஸ்டிக் சோடாவோட வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த செக்கு தேங்காய்னால திப்பிகள்லாம் நிறையா இருக்கும். அந்த திப்பியை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த காஸ்டிக் சோடாவோட இந்த எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா கையில் நம்ம இது பண்ணாமல் பிளெண்டர் ஏதாச்சும் இருந்தால் பிளெண்டரில் வச்சு அந்த காஸ்டிக் சோடாவும் தேங்காய் எண்ணெயும் ஒன்றா ஊற்றிட்டோம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி மாவு பதத்தில் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 10 minutes மிக்ஸ் பண்ணி அப்படி நீங்கள் சோப்புக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் உங்களுக்கும். சரிங்களா? அதே நீங்கள் மாவு பதத்தில் நல்லா கெட்டியாக வர மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கெட்டியாகி சீக்கிரம் ஒரு சோப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அந்த மாதிரி வரும். நீங்கள் நல்லா தண்ணியாக இருக்கிறப்பே நம்ம கை வலிக்குது இது போதும்னு நினச்சி விட்டுட்டீங்க. நீங்கள் சோப்பு மேக் பண்ணிங்கன்னா 2-3 நாளைக்கு கூட வராது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றினதுக்கும் இப்போ நல்லா நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணி பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மாவு பதத்தில் இருக்குங்களா? இந்த மாதிரி இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம சோப்பு மோல்டில் ஊற்றி நம்ம தயாரிக்கணும். இந்த சோப்பு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சோப்பு மட்டும் நான் தயாரிக்கலாங்க. செம்பருத்தி சோப்பு, கருவேப்பிலை சோப்பு, அது பார்த்திங்கன்னா அடுத்து கரிசலாங்கண்ணி சோப்பு, கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கம்மா சோப்பு, நிறைய அம்மா சோப்பு நான் தயாரிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நான் தயாரித்த அந்த லிக்விடை நான் அந்த மோல்டில் ஊற்றிட்டேன். காலையில் 9 o'clock ஊற்றிட்டு ஈவினிங் 5 o'clock எடுத்தேன். இங்கே பாருங்கள் அந்த மோல்டு எனக்கு பத்தாதனால நான் ஸ்வீட் பாக்ஸில் ஊற்றி அது சின்னதாக நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது. 30 days நம்ம வெயிலில் வச்சு அந்த காஸ்டிக் சோடாவோட கெமிக்கல்லாம் நம்மளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இது நம்ம உடம்புல யூஸ் பண்ணணும். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி சோப்புகள் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி சோப்பு நான் தயாரித்து தரேன். தேங்க்யூ.